இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மெலிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் மெலிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டி இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வு தரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உரக்க உற்சாகமாக ஆண்டவரை ஆராதித்து நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை
இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை கூப்பிட்டு ஆராதிக்கின்றேன் பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு. இயேசுவே, எல்லா வல்லமையோட கூப்பிட்டு பாரு. கட்டுகள் உடையட்டும், விடுதலை கிடைக்கட்டும். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, இயேசுவே. கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் திருத்துதர் பணி 4:12 நிறைவேறட்டும். திருத்துதர் பணி 4:12 நிறைவேறட்டும். இயேசுவே, இயேசுவே. இயேசுவே, ஹல்லேலூயா 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 இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் ஜான்சி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரிச்சர்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இறைவா, இறைவா உம்மை ஹார்ட்ல ஒரு வால்வு ஃபங்க்ஷனிங் இல்லாத ஒருத்தரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி அந்த வால்வை சரி பண்றார், ஃபங்க்ஷன் பண்றாரு. ஹார்ட்டினுடைய வால்வு ஃபங்க்ஷனிங் இல்லாத ஒருத்தருக்கு விடுதலை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிது உம்மை ஆராதிக்கின்றேன். அமர்ந்து அமர்ந்து உட்காருங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. உட்காருங்க, அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. அமைதியாக ஆண்டவருடைய சந்நிதியில் அமர்வோம். சிட் டவுன் ப்ளீஸ். நற்கருணை ஆண்டவரே பார், பதட்டம் இல்லாம பாரு. இன்னைக்கு முழுவதும் கேட்ட வசனங்கள் வழியோரமா விழக்கூடாது. அந்த பதட்டம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. பதட்டமான படகுல ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறாய்? நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறார். பதட்டமான படகுல, பதட்டம் நிறைந்த அந்த படகுல இயேசு கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறாய்? பதட்டமான கடல், பதட்டமான படகு, ஏன் அஞ்சுகிறாய்? நம்பிக்கை இல்லையா? அந்த கடலை, அங்கிருக்கிற மனதை, அங்கிருக்கிற மனுஷங்களை நல்ல நிலமா மாத்துறார் இயேசு. பதட்டமான கானாவூர் திருமணம், பதட்டமா இருந்தாங்க அவங்க எல்லாமே. திராட்சரசம் தீர்ந்து விட்டது. பதட்டமான இடத்துல அமைதியை கொண்டு வரார். இந்த பதட்டத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரார் அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக. பதட்டமான இடங்களிலே அமைதியை தந்து ஆசீர்வாதத்தை தரும் இயேசு இங்கே இருக்காரு. இயேசுவால் முடியாததாக எதுவும் இல்லை என்பதை நம்பு. லூக்கா 1:37 உன்னுடைய வாழ்க்கையில்
நிறைவேறும் என்று நம்பு. கடவுளால் ஆகாததாக எதுவும் இல்லை என்பதை நம்பு. பதட்டமான இடங்களிலே அமைதியை தந்து ஆசீர்வதிக்கும் இயேசு. லாசருடைய குடும்பம், வீடு பதட்டமான மார்த்தா, என் சகோதரன் நீ இருந்தால் இறந்திருக்க மாட்டானே. அமைதியை தந்து மார்த்தா மரியாவை ஆசீர்வதித்து அவரது சகோதரனை உயிர்ப்பிக்க செய்து திரும்ப தருகிறார். பதட்டமான அந்த மனசை நல்ல நிலமாக இயேசு மாத்துறார். உன்னுடைய மனசில் இப்போ என்னெல்லாம் பதட்டமாக இருக்கும், வாட் ஆர் யூ டிஸ்டர்ப்டு வித்? இஃப் யூ ரியலி ஹேவ் ஃபெய்த், சரண்டர். ஆண்டவர்கிட்ட விட்டுடு. நல்ல பாவ சங்கீதனம் செய்ய முடிவிடு. பதட்டங்களை ஆண்டவர் அமைதியாக்குவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். Why are you disturbed? Why do you fear? Don't you have faith? ஒப்புக்கொடு. உன் பதட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நானல்லவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? உந்தன் இறைவன் நானல்லவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? பயமென்னவோ, பயமென்னவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? பயமென்னவோ, பயமென்னவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? ஏன் பயப்படுறேன்? நான் இருக்கேன், என்ன நம்பு. புதிய வீடுக்காக ஜெபிக்கிற 2 குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீடை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். புதிய வீடுக்காக இன்னைக்கு முழுவதும் ஜெபித்த 2 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2 குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீடை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஃபோட்டோகிராஃபி இப்படிப்பட்ட ஒரு வேலை, அந்த வேலை அது பிஸ்னஸ் செய்கிற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபோட்டோகிராஃபியினுடைய பிஸ்னஸ் அது பொருளாதாரத்திற்காக உதவி செய்கிறது. அப்படி ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God is blessing a photographer. God is blessing a photographer. God is blessing your finance. பயப்படாத என்றார் ஆண்டவர். டென்னிஸ் எல்போ இருக்கிற 2 பேருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துடுங்க. ஆண்டவர் பார்த்துப்பார். அப்பாவுக்கு தெரியும். முழு நம்பிக்கைக்கு வா, மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வா. ராசி, ஜாதகம், ஜோசியம், வாஸ்து, கயிறுகள், நேரம், நல்ல நாள், கிழமைகள் வேண்டாம். முடிவெடு, வேண்டாம். திருஷ்டி சுத்தி போடுறது வேண்டாம், முடிவெடு. மூட நம்பிக்கைகள் வேண்டாம், முடிவெடு. பூஜை செய்யறது, ஆயுத பூஜை கொண்டாடுறது, அந்த நாட்களில் சில விசேஷமான ஜபங்கள் கிறிஸ்டியன் முறைப்படி செய்யறது
ஏன் ஆயுத பூஜை அன்னைக்கு தான் செய்யணுமா? செய்யாத. கடவுள் உனக்கு தந்த கடை, கடவுள் உனக்கு தந்த ஆபீஸ் யாருக்காகவோ மாத்தாத. ஆயுத பூஜை உன்னுடைய பழக்கம் ஆக இருக்கக்கூடாது. டோன்ட் வாட்டர் டவுன் யோர் ஃபெய்த்ஸ். தண்ணி சேர்க்காத விசுவாசத்தில் ஆயுதங்கள் பூஜை செய்யப்பட வேண்டியது அல்ல. இப்படியெல்லாம் செஞ்சா கண்டிப்பா உனக்குள்ள பயங்கள் வரும். ஆண்டவர்கிட்ட நீ விலகி இருக்கிற பயங்கள் வரும். ஒருத்தரை ஆண்டவர் ஹீலிங் கொடுக்கிறாரு. உங்களுடைய தலை ஓட்டியில இன் யுவர் ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு பேட்ச் போட்ட போல இருக்கு. இட்ஸ் லைக் எ பேட்ச். தலை முழுக்க ஒரு பேட்ச் போட்ட போல இன்ஃபெக்ஷன் ஸ்கால்ப்ல இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நானல்லவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? உந்தன் இறைவன் நானல்லவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? பயமென்னவோ, பயமென்னவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? பயமென்னவோ, பயமென்னவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உன் பாரங்கள் உன்னை அழுத்துதான், உன் பாரங்கள் உன்னை அழுத்துதான், உன் நோய்கள் உன்னை அழுத்துதான். God is healing you. தூக்கம் இல்லை ஃபாதர், தூக்கம் இல்லைன்னு கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற 8 பேருக்கு நல்ல உறக்கத்தை தந்த ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். நீ கேட்ரலிச் ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முட்டு சம்பந்தமான வலி, அந்த கேட்ரலிச் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமாக தங்கம் வாங்குற இல்லை வாங்க ஆசை இருக்கிற ஒருத்தருக்கு அதிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எக்ஸசிவ் டிசையர் இன் பையிங் கோல்டு. God is delivering a person. Excessive desire in buying gold. தங்கம் வாங்கணும்னு அதிகமாக ஆசை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ப்ரொஃபஷ்னல் காலேஜுக்கு அட்மிஷனுக்காக காத்திருக்கிற அப்ளிகேஷன் போட்டு காத்திருக்கிற ஒருத்தருக்கு அந்த காலேஜில் அட்மிஷன் தடையை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிபி ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நைட்டில் தூங்கும்போது கெட்ட கனவு வருது. அந்த கனவு எப்படின்னா யாரும் உங்களை வெட்டி வெட்டி துண்டா சாகடிக்கிற மாதிரி கனவு வருது. ஒரு முறை அல்ல, பல முறை அந்த கனவு வர ஒருத்தருக்கு அந்த கனவிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். someone is shocking you. அப்படி கனவு வர ஒருத்தர் இதில் இருக்கிறீங்க, அந்த கனவிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய பாரத்தோடு வந்திருக்கிற, பெரிய பாரத்தோடு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிற, ஆனால் நீ இதை பற்றி யோசிக்கலை, ஜெபிக்கலை. பட் God is healing you, God is delivering you. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி.
ஃப்ராக்சர் ஆகிடுச்சு உடம்பில். ஆனால் அந்த ஃப்ராக்சர் ரொம்ப காலமாயும் இன்றைக்கும் அங்கே இருக்கிற புண்ணு ஆற மாட்டேங்குது. காட் இஸ் ஹீலிங் அ பர்சன். ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, ரொம்ப காலமாகிடுச்சு, ஆனால் அந்த புண்ணு அந்த இடத்துல ஆற மாட்டேங்குது. காட் இஸ் ஹீலிங் அ பர்சன். கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. பயப்படுறியா? ஏன் பயப்படுறேன்? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ, பயம் என்னவோ, பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. ஜா போன், வலியோட வந்த ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தாடை எலும்பு வலியோட வந்த ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜாக்குலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நிம்மி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்டின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃப்ரெட்ரிக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாக்கியம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வர்யர்களே, கண்களை திறந்த நற்கருணையை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை இப்போ சொல்லித்தரேன். இந்த ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்ய போகிறீங்க? சிலுவை அடையாளம் போட்டு ஆசீர்வதிக்க போகிறீங்க. எங்கெல்லாம் நான் உடம்பில் ஒவ்வொரு உறுப்பாக சொல்லுவேன், அந்த ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி சொல்லும் பொழுது அந்த பார்ட்டில் நீங்கள் சிலுவை போடணும். அந்த சிலுவை போடும்போது நீங்கள் என்ன ஜெபிப்பீங்க? இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அப்போ யார்கிட்ட கேட்குறோம்? ஆண்டவர்கிட்ட, தந்தையான அப்பா கிட்ட. என்னத்துக்காக கேட்குறோம்? இயேசுவின் இரத்தத்துக்காக கேட்குறோம். 2, தூய ஆவியின் அபிஷேகத்துக்காக கேட்குறோம். இயேசுவின், யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் த பிளட் ஆஃப் ஜீசஸ். we are in the month of July, the precious blood of ஜீசஸ்னுடைய நினைவினுடைய மாதத்தில் இருக்கிறோம். So you are going to ask for the precious blood of Jesus upon you, every part of your body. 2, தூய ஆவியின் அபிஷேகம். யார்கிட்ட கேட்குறீங்க? தந்தையான ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. உடம்பை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். உடம்புடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நான் சொல்கிற ஒரு ப்ளஸ் சிலுவை போட்டு ஜெபிக்கணும். ஓகே? நெத்தியை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கண்களை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. காதுகளை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. மூக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கன்னங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. உதடு, வாயுறுப்புகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. தொண்டை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நெஞ்சு, இதயம், மார்பு, லங்ஸ் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. வயிறு, எல்லா உறுப்புகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. இடுப்பு, முதுகு இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கால், தொடைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கால் முட்டி இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கால்கள், கால் பாதங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. ஷோல்டர்ஸ் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கழுத்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. கைகள், உள்ளம் கைகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே.
உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய உடம்பை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இரு கரங்களை உயர்த்தி துதிப்போமா? சரண்டர் யுவர் பாடி, சரண்டர் யுவர் பாடி அண்ட் துதிச்சு பார்ப்போமா? இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரண்டர் யுவர் பாடி, சரண்டர் யுவர் பாடி, சரண்டர் யுவர் பாடி. பாவங்கள் சாபங்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், கட்டுகள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், பாவங்கள் சாபங்கள் நீங்கட்டும், கட்டுகள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், பாவங்கள் சாபங்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், கட்டுகள் நீங்கட்டும். ஆண்டவருக்கு ஏற்ற உரிய பலியாக உன்னுடைய உடலை ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு ஏற்ற தூய உயிர் உள்ள பலியாக உன் உடலை ஒப்புக்கொடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முழந்தால் படியிடுவோம். ஆசீர்வாதம் பெறுவோம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களா காலையிலிருந்து இந்நேரம் வர இட் இஸ் நாட் தட் ஈஸி. டயர்டாயிடும். ரெசிடென்ஷியல் ரெட்ரீட்னா அது வேறு விஷயம். காலையில் நாங்கள் 6:30 ஆரம்பிப்போம், நைட்டு 9-9:30 வரை ஆரம்பம். ஆனால் இப்படி ஒரு நாள் தியானம் காலையில் 10லேருந்து 7:30 வரை 7:45 வரை அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். நானே அதிசயமாக தான் ஃபாதர்கிட்ட கேட்டேன். பட் யூ ஆல் ஸ்டேடு ஸோ லாங். கொஞ்சம் கூட அந்த ஒரு சலிப்பு காமிக்காமல், கொஞ்சம் கூட அந்த சலிப்பு காமிக்காமல் யூஆர் ஆல் அட்டெண்டிங் ஸோ வெல். அட்லீஸ்ட் நாங்களாவது அடிக்கடி போயிட்டாவது வரும். நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்தீங்க. ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சின்ன விஷயங்களில் நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் பெரிய விஷயங்களில் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். சின்ன விஷயங்கள் be faithful in little things. God will be faithful in greater things. ஆசீர்வாதம் பெறுவோமா? நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம். மன்னிப்பு மாந்தோயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவி ஞானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாகும். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆராதனை பரிசுத்தரே, உன்னதரே, தெய்வமே.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவுது. நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க அன்னை மரியே நன்றி, வாழ்க திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி, வாழ்க மரியே, வானதூதர்களே நன்றி, வாழ்க திருச்சபையே நன்றி, வாழ்க பலி பீடங்களே நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா.